பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீயே செல்லம்மா செல்லம்மா, கண்ணம்மா கண்ணம்மா, என் வாழின் அர்த்தம் நீ அம்மா. உள்ள வரலாமா? ரத்தத்தின் ரத்தமே என் இனிய உடன் பிறப்பே, சொந்தத்தின் சொந்தமே இயங்கும் நோய் துடிப்பே. உள்ள வாண்ணே. என்ன தேடி இங்க வந்திருக்கானா? உள்ள வான் கூப்பிட்டு வெளியே நின்னா என்ன அர்த்தம்? உன்னை பார்த்த சந்தோஷத்துல அப்படியே கையும் ஓட மாட்டேங்குது, காலம் ஓட மாட்டேங்குது. உள்ள வாண்ணே. என்ன வீட்டுல யாரையுமே காண மாட்டேங்குது? யாரண்ணே கேக்குறேன்? இல்ல, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீ இருக்க இடத்துல உன் ஹஸ்பண்ட் இருக்கணும்ல, எங்க காணோம்? அண்ணா திடீர்னு இதுக்காக இங்க வந்திருப்பான். அண்ணன் இங்க வரதா இனியா கூட சொல்லல. 1 மணி நேரத்துக்கு முன்னதான் இனியா என்கிட்ட பேசினான். அப்பவும் கம்பெனி விஷயமா ஏதோ வெளியூர் போயிருக்கான்னு தானே சொன்னான். யூஎஸ் வரதா கூட சொல்லல. அப்போ இனியாக்கு தெரியாம தான் வந்திருக்கானா? என்னவா இருக்கும்? உட்கார்னே, நான் உனக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன். கேட்ட கேள்விக்கு பதில். வீட்டுல நீ மட்டும் தான் இருக்க, உன் ஹஸ்பண்ட் இல்லையான்னு கேட்டேன். இல்லனே, அவரு ஆபீஸ் போயிருக்காரு. ஆபீஸ். எப்ப வருவாரு? அவர் வரதுக்கு நைட் ஆகும்னே. சில நேரம் நைட் ஷிஃப்ட் இருந்துச்சுன்னா காலையிலே வருவாரு. சரி, போன் பண்ணு. என்னன்னு சொன்னா? உன் வீட்டுக்காரருக்கு போன் பண்ணுன்னு சொன்னேன். ஆபீஸ் டைம்ல எல்லாம் போன் அலோட் இல்ல. அவங்கள பாக்குறதுக்கா வந்தா? இல்ல, நான் எதுக்காக அந்த ஆளை பாக்குறதுக்கு வரேன்? அதுவும் இந்தியால இருந்து யூஎஸ்க்கு வருவேனா? எனக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு ஆளுக்காக இந்தியால இருந்து யூஎஸ் வர்றதுக்கு நான் என்ன பைத்தியமா? அப்போ நான் கம்பெனி விஷயமா ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்றதுக்காக வந்தேன். மீட்டிங்கா? வந்த இடத்துலதான் இங்கதான் பக்கத்துல நீ தங்கி இருக்கதா ஒரு தடவை இனியா சொல்லியிருக்கான். எப்போ வாட்ஸ்அப்ல உன்னோட லொகேஷன் எனக்கு அனுப்பியிருந்தா. அதான் கல்யாணம் வேற இருக்கலாம். கல்யாணம் ஆன பொண்ணுன்னா தங்கச்சியா இருந்தாலும் அக்காவா இருந்தாலும் வீட்டுல போய் இன்விடேஷன் வைக்கதான் முறைன்னு இனியா சொல்லிட்டு இருந்தா. அதான் அவரையும் பார்த்து உனக்கு இன்விடேஷன் வச்சுட்டு போலான்னு வந்தேன். எப்ப வருவாருன்னு சொன்னா இன்னைக்கு நைட் இல்லைன்னா நாளைக்கு காலையிலையா? உனக்கு மீட்டிங் எப்ப போனோம்? நான் ரூம் எல்லாம் எடுக்கல இசை. நான் இங்க இருந்து கிளம்புறது வரைக்கும் இங்கதான் ஸ்டே பண்ண போறேன். ஏன் இசை, நான் ஸ்டே பண்றேன்னு சொன்ன உடனே முகமே வேற மாதிரி ஆயிடுச்சு. நீ ஒரு வார்த்தை பேச மாட்டியான்னு எத்தனை நாளா ஏங்கிட்டு இருக்கேன் தெரியுமா? நான் ஸ்டே பண்ணிருக்க வீட்டுல கால் பட்டிருக்கு. மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷம் மட்டும்தானா இல்ல மாட்டிடுவான்னு அதாவது பயமாவும் இருக்கான்? ஒரு பொய்ய மறைக்கிறதுக்கு எத்தனை பொய் சொல்ற இசை பாக்குறேன். எப்போ உன் வாயில இருந்து உண்மை வருதுன்னு நான் பாக்குறேன். நான் படிச்ச ஸ்கூல்ல தான் நீயும் படிச்சா, நான் படிச்ச புக்ஸ தான் நீயும் படிச்ச. உனக்கு இருக்க அதே அழுத்தம் எனக்கும் இருக்கும். என்னை பார்த்த உடனே கட்டி பிடிச்சி உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு கசப்பான விஷயம் நடந்திருக்கு, அதை என்கிட்ட சொல்லுவேன்னு எதிர்பார்த்தேன். மீட்டிங்காக ஆசாசியா கல்யாணம் பண்ண போற பொண்ணு தாலி கட்டுறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்ன தனியா விட்டுட்டு யூஎஸ் வந்திருக்கானா? அது கம்பெனி விஷயம் இல்ல. அப்புறம் நீ வேற யாரையோ தேடிதான் வந்திருக்க. சரி சேம், உன் புருஷனுக்கு இப்ப போன் பண்ணாலும் உடனே இன்னைக்கு நைட் அல்லது நாளைக்கு காலையில வந்து சேர முடியாதுல்ல? ஏன்? அட, எனக்கு தெரிஞ்சவங்க இத்தனை பேர் இருந்ததுக்கு பிறகு ஒரு நாளையில என்னால யூஎஸ் வர முடியல. அப்போ இந்தியால இருக்க உன் புருஷன் எப்படி இன்னைக்கு நைட்டுக்குள்ள யூஎஸ் ரீச் ஆக முடியும்? சொல்லு, எனக்கு உடனே அவரை பார்க்கணுமே. அவங்க காலையில வருவாங்கண்ணே. எனக்கு அங்க இருக்கும்போது கூட என் அம்மா இவ்ளோ வளர்ந்துருப்பா, என் கிட்ட இருந்து ஒரு பொய்ய மறைக்கிறதுக்கு பொய் மேல பொய்ய அடுக்குவான்னு நான் நினைக்கவே இல்ல. என்னை பார்த்ததும் அண்ணன் என்னை கட்டி பிடிச்சி, சரி அதுக்கு நீ என்ன என் பழைய அம்மாவா? நீ வளர்ந்துட்டேலடாமா, இனிமே எப்பவும் அண்ணன் உனக்கு முக்கியமா இருப்பானா என்ன? அண்ணே, நீ எனக்காக தான் யூஎஸ் வந்தியா? என்ன பாக்குறதுக்கு தான் நீ இந்தியால இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கியா? இல்ல இசை, நான் மீட்டிங் அட்டென்ட் பண்றதுக்காக தான் வந்தேன். உடனே ஹஸ்பண்டை நேர்ல பார்த்து இன்விடேஷன் வச்சுட்டு போலான்னு வந்தேன். என்ன மன்னிச்சிடுண்ணே. உங்க எல்லாரையும் நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நான் எல்லாம் பிறந்ததை வேஸ்ட், வாழ்றத வேஸ்ட். யாருக்காக வாழ்றோன்னு கூட தெரியாம நரக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன பார்த்து ஒரு வார்த்தை பேசிட மாட்டியானு எத்தனை நாள் ஏங்கி இருக்கேன் தெரியுமா? ஒரு தடவை எனக்கு போன் பண்ணிட மாட்டியா? ஒரு தடவை நல்லா இருக்கியான்னு கேட்ட மாட்டியானு எத்தனை நாள் ஏங்க தெரியுமா? இது எனக்கு ஒண்ணுனா எனக்காக வரது நீதான் எனக்கு தெரியும். உனக்கு ஒரு பிரச்சனைனா எனக்கு ஒரு போன் பண்ணணும்னு உனக்கு தோணல? எத்தனை கடமை இருந்தாலும் ஒரு அண்ணனுக்கு முதல் கடமையா இருப்பது அவனோட தங்கச்சியை பத்திரமா பாத்துக்கிறது மட்டும்தான்.
என்ன தோக்கடிச்சுட்டு எல்லாம் என் அம்முக்கு அவளோட அண்ணனை ஜெயிக்க வைக்கிறதுக்கு மட்டும்தான் தெரியும்னு நினைச்சேன். தோக்கடிக்கவும் தெரியும்னு நிரூபிச்சுட்டு எல்லாம் உன் மேல நான் வச்சிருந்த கோவம் மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா உன் மேல நான் வச்சிருந்த பாசம் உனக்கு தெரியல. எல்லாம் தயவு செஞ்சு இங்க யாருக்காக நீ வாழ்ந்துட்டு இருக்கானாவது சொல்லி செய். தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்து அவளுக்கு குழந்தை குட்டி நானா கூட ஒரு அண்ணனோட முத கடமை என்ன தெரியுமா? அவன் தங்கச்சியா எல்லா சிச்சுவேஷன்லயும் பத்திரமா பாத்துக்கிறது தான். என்ன தோக்கடிச்சிட்டு எல்லாம் நீ உன்னை ஜெயிக்க வைக்கணுங்கிறதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேனே. இந்த உலகத்துல ஒன்னு தவிர எனக்கு வேற எதுவும் பெருசு இல்ல. உனக்கு அப்புறம் தான் எனக்கு அம்மா அப்பா எல்லாருமே. நான் பிறந்ததுல இருந்து உன் கோவத்தை பார்த்ததே இல்லைண்ணே. உன் அன்பை மட்டும்தான் பார்த்து வளர்ந்துருக்கேன். ஆனா ஒரு வருஷம் என் கூட நீ பேசாம நான் வேண்டான்னு தூக்கி போட்டிருக்கேன்னா உன் மனசை நான் எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி இருப்பேன்னு எனக்கு புரியாமல இல்லைண்ணே. சரி விடு, என்னதான் நடந்தது? நீ உன் கூட இருக்காருன்னு எங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்க. ஆனா அவனை நான் இந்தியால பார்த்தேன். யாரண்ணே? அதான் உன் கழுத்துல தாலி கட்டினானே. அவ்வளவு பெரிய குடும்பத்துல இருந்து பாசங்கிற பொய்யான நாடகத்தை உன்கிட்ட நடத்தி உன்னை கல்யாணம் பண்ணி இங்க விட்டுட்டு அவன் எங்க சந்தோஷமா ஊர் சுத்திட்டு இருக்கான். நீ என்னடானா அவன் உன் கூட தான் இருக்கான்னு எங்களை ஏமாத்திட்டு இருக்க. அன்னைக்கு எனக்கு இந்த விஷயத்துல சந்தேகம் வந்துதான் உன் கூட தான் அந்த ஆள் இருக்கானான்னு விசாரிக்கிறதுக்கு யூஎஸ்கே ஆள் அனுப்பியிருந்தேன். இதே அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே வச்சு அந்த ஆள் உன் கூட பேசினது, நீங்க 2 பேரும் உள்ள வந்தது எல்லாமே நான் பார்த்ததும் அதுதான் உண்மைன்னு நினைச்சேன். 2 மாசத்துக்கு முன்ன வரைக்கும் நீ அவன் கூட தான் இருந்திருக்க. திடீர்னு என்னதான் இசை நடந்தது? அண்ணன் என்ன சொல்லிட்டு இருக்க? 2 மாசத்துக்கு முன்ன என் கூட அவனை பார்த்தாங்களாம். யார் அவன்? நான் அவன் முகத்தை கூட பார்த்ததில்ல. ஆனா இங்க 2 பேரையும் ஒன்னா பார்த்ததா அண்ணன் சொல்றான். அந்த நாடகம் முடிஞ்ச உடனே அவனுக்கு எனக்குமான எல்லா சம்மந்தமும் அதோட முடிஞ்சிருச்சேன். அவன் கருப்பா சிவப்பான்னு எனக்கு தெரியாது, பேர் என்னன்னு தெரியாது, ஊர் என்னன்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது அண்ணன் என் கூட பார்த்ததா சொல்லுது. ஒருவேளை அண்ணன் ஆள் அனுப்பி இருக்கிறது தெரிஞ்சு அரசங்கள் அவனை யூஎஸ் அனுப்பி பொய்யா நாடகம் ஆடிப்பாரா? அப்படி இருந்தாலும் யாரா இருப்பான் அவன்? அங்கிள் நினைக்கிறத நடத்தாம விட மாட்டாரு. நடிக்க வந்தவன் தானே. அவனுக்கு 10,000மோ 15,000மோ பணத்தை கொடுத்து தாலி கட்ட வச்சிருக்கலாம். அவனை இந்தியால அண்ணன் கண்ணுல மாட்ட விட மாட்டாரே. உன்கிட்டதான் அம்மா கேட்டுட்டு இருக்கேன். அது வந்துனே இப்ப எதுல இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையே. 2 மாசம் வரைக்கும் ஒன்னா இருந்ததை பாத்திருக்கான். அண்ணன் அவரு ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா இந்தியா போயிருக்காரு. ப்ளீஸ் இசை, மறுபடியும் போய் சொல்லிட்டே இருக்காத. அவன் ப்ராஜெக்ட் விஷயமா இந்தியா வந்திருந்தா அன்னைக்கு இனியா கால் பண்ணும்போது நீ உண்மையை சொல்லியிருப்ப. ஆனா நீ அதை சொல்லாம ஒரு பொய்ய மறைக்கிறதுக்கு 1000 பொய். இப்பதான் வந்தாரு, இப்பதான் வந்து சாப்பிட்டுட்டு போனாரு, நைட் ஷிஃப்ட், ப்ராஜெக்ட், எத்தனை பொய் செய்யணும்னு சொல்லுவேன். நீ சொன்ன பொய்ல இருந்தே அவன் உன் கூட இல்லன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இல்ல ஆசாசியா தானே காதலிச்சு கல்யாணம் பண்ணான். உன் ஃபேமிலி கூட உனக்கு சப்போர்ட் இல்லைன்னு தெரியும். உன்னை இங்க ஒத்தையில விட்டுட்டு அந்த நாய் இந்தியால என்ன கிழிச்சிட்டு இருக்கு? சொல்ல போறியா இல்லையா? இல்லனா இப்பவே மொத்த குடும்பத்துக்கு போன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்ற மாதிரி இருக்கும். சொல்றேனே, ஒன்னாதான் இருந்தோம். சடனா ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னதான் சின்னதா சண்டை போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஒரு 2 மாசத்துக்கு முன்ன நான் கொஞ்ச நாள் இந்தியால இருக்கேன். அப்பதான் நமக்குள்ள ப்ராப்ளம் எல்லாம் சரியாக்கன்னு இந்தியா வந்துட்டாங்க. அப்பதான் நீ பாத்திருப்பானே. அதுக்கப்புறம்ல இருந்து எங்களுக்குள்ள டச் எதுவுமே இல்ல. வருவேன்னு சொன்னவரு வரவே இல்ல. நான் வேணா இதுக்கு முன்ன என்ன தேடி வந்திருப்பாங்கல்ல. முடிஞ்சிருச்சுனே. நான் செலக்ட் பண்ண வாழ்க்கை இவ்வளவுதான். ஒரே வார்த்தையில முடிச்சிட்டா? சாம் விஷயத்துல உன் மேல எனக்கு கோவம் இருந்தாலும் உன் மேல எனக்கு பாசம் அக்கறை இல்லன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் சந்தோஷமா இருக்கேன். நீ விசாரிக்க ஆள் அனுப்பி இருக்கிறதுலயே பாசம் எனக்கு புரிஞ்சிடுச்சுனே. இந்த உலகத்துல சிலரோட பாசம் வெளியே தெரிய மாதிரி இருக்கும். சிலர் பாசத்தை கண்ணு திறந்து கண்ணு முன்ன அனுபவிச்சா கூட வெளியே தெரியாத மாதிரி தான் இருக்கும். அம்மா, உன் வாழ்க்கை எப்படி நடுத்தருவுல நிக்குது? நீ கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாம நிக்கிற. அது கூட விடு. என்கிட்டயும் இனியா கிட்டையும் எங்க யார்கிட்ட கூட உன் வாழ்க்கைய பத்தி சொல்லணும்னு உனக்கு தோணல எல்லாம்? இல்லனே, நான் செலக்ட் பண்ண லைஃப் ஃபேமிலிய தூக்கி போட்டு வந்ததுக்கு இதெல்லாம் அனுபவிச்சு தானே ஆகணும். இதெல்லாம் மத்தவங்க பார்வைக்கு வேணும், என்ன வேணும் இவளுக்குன்னு தானே தோணும். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதோட பெத்தவங்களோட கடமையும் ஒரு அண்ணனோட கடமையும் முடிஞ்சு போறது இல்லாமோ, அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை நடந்துடுச்சுன்னா நாங்க இருக்கோம்னு உனக்கு தோள் கொடுத்து தூணா இருக்கிறது தாமா பிறந்த வீட்டோட கடமை. உன் கூட நான் இவ்வளவு நாள் பேசாததுக்கு காரணம் என்ன தெரியுமா சாம்? ஏன்னா என்ன பிடிக்கிற அளவுக்கு உனக்கு சாமியும் பிடிக்கும். ஏன் அளவுல என் அண்ணனுக்கு இன்னொருத்தங்களை பிடிச்சதுன்னா அது சாமி மட்டும்தான். உனக்கு பிடிக்கிறவங்கள எனக்கும் பிடிக்கும்னே. உனக்கு பிடிக்காதவங்க எனக்கே எதிரிதான். உனக்கு பிடிச்சவன் சாம என் வாழ்க்கை துணையை ஏத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சேன். அவன் மேல இருக்க காதல் எனக்கு ஒரு சொட்டு கூட அழியாதுனே. இந்த இசை எப்பவும் சாம்க்கு தான். ஒன்னும் நிஜ வாழ்க்கையில இல்ல மனசளவுல.
இது அம்மாக்கு அப்பாவுக்கும் தெரியும் போது எவ்வளவு வருத்தப்படுவாங்க, இல்ல மொத்த ஃபேமிலியும் எவ்வளவு வருத்தப்படுவாங்க. இப்படி 2 மாசமா உனக்குன்னு யாரும் இல்லாத உலகத்துல இருந்திருக்கேன். நீ சூஸ் பண்ண லைஃப் தானேன்னு யாராவது என்னை பார்த்து கேட்டுட்டாங்கன்னா அதை தாங்குற சக்தி எனக்கு இல்லைண்ணே. அவனுக்கு எங்கேருந்து புடிச்சேன்னு சொல்லி செய். எனக்கு எங்கன்னே தெரியும். அவன் கருப்பா சவப்பா நெட்டையா குட்டையா எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாத போது நான் எப்படி அவனை பத்தி உன்கிட்ட சொல்றதுக்கு முடியும்? சொல்லி செய். அந்த பண்ணாட நான் எப்படி அவனை ஏமாத்துறேன்னு எனக்கு தெரிய வேண்டாமா? ஏன்னா அவன் அங்க பாக்குறது வரைக்கும் என் மேல உனக்கு வெறுப்பு தானே இருந்துச்சு. சடனா அவனை பார்த்ததை எப்படி உன் மனசு மாறும்? அது வெறுப்பு இல்லாம கோவம். நீ சூஸ் பண்ண வாழ்க்கை தானே. அண்ணனின் குடும்பத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நீ போன. உனக்கு இது தேவைன்னு நான் சந்தோஷப்படுறதுக்கு நான் ஒன்னும் 3வது மனுஷன் இல்லை இசை. நான் உடனே உனக்கு புரியுதாது? மன்னிச்சிடனே. அன்பென்ற ஒற்றை சொல்லை போலொன்று வேறு இல்லை. நீ காட்டும் பாசத்திற்கு தெய்வங்கள் ஈடு இல்லை. என் நெஞ்சம் உன்னை மட்டும் கடிகாரம் உள்ளாய் சுற்றும். நொடி நேரம் நீ பிரிந்தால் மாடி உயிரே போகும். நீ சொன்னார் எதையும் செய்வேன். தலையாட்டும் பொம்மையாவேன். செத்தாலும் புதைத்தாலும் செடியாக முளைத்தாலும் என் வாசம் உனக்கல்லவா. சரி, நடந்ததெல்லாம் தூக்கி போட்டுறேன். இங்கேருந்து நான் உன்னையும் தான் கூட்டு போறேன். என்னையா? ஆமாமோ, இனிமே உன்னை நான் இங்க விட்டு போறதா இல்ல. அவன் தான் தூக்கி போட்டு போயிட்டான் இல்ல. ஒரு தடவை ஒரு பொண்ணோட கையை புடிச்சிட்டான். வாழ்க்கை முழுக்க டிராவல் பண்ணணுமே தவிர நடுவுல எல்லாம் விட்டு போறவன் ஆம்பளையே கிடையாது. நம்பி வந்த பொண்ணை நட்டாத்துல விட்டு போயிருக்கான். என்ன நான் தேடி போவேன்னு நினைச்சானா? இனிமே அவனுக்காக நீங்க காத்திருக்கவும் வேண்டாம். என்ன அமைதியா நிக்கிற? ஓ, உன்னை உன் புருஷனை தூக்கி போட்டு போயிட்டான். நான் பேசி அவன் கூட சேர்த்து வைப்பேன்னு நினைக்கிறியா? இல்லனே, உங்களுக்கு பாரமானா? எங்களுக்கு பாரமா? அம்மு, நான் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ. கல்யாணம் ஆனதுக்கு பிறகு ஒரு பொண்ணுக்கு புகுந்த வீட்டுல பிரச்சனைனா பிறந்த வீட்டுக்கு பாரம் ஆயிருவான்னு நீ நினைச்சேனா அது உன்னோட முட்டாள்தனம். ஒருத்தன் கையில புடிச்சு குடுக்கறதோட எங்க கடமை முடியல இசை. உன் கல்யாண வாழ்க்கையில ஒரு பிரச்சனை எங்களுக்கு பாரான தூக்கி போட சொல்றியா? நான் இங்க வரும்போதே முடிவு பண்ணிட்டு தான் இசை வந்திருக்கேன். இதுக்கு மேல எல்லாம் இங்க நீ தனியா இருக்க வேண்டாம். உன்னை கூட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன். நிஜமா கூட்டு போயிருவியா? அப்புறம் இந்த நிலைமையில உன்னை இங்க அப்படியே விட்டு போறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரனா இல்ல 3வது மனுஷனா? நிஜமா நம்ம ஃபேமிலில எல்லாரும் என்ன சேர்த்துப்பாங்களா? என்ன அம்மு பேசுற நீ? உன்னை எதுக்காக நாங்க எல்லாரும் ஒதுக்கி வச்சிருந்தோம்னு உனக்கு தெரியாதா? சரி, இனிமே அதை பத்தி எல்லாம் பேசி ஒரு பிரயோஜனம் இல்ல. அதுக்காக உன் வாழ்க்கையில ஒரு பிரச்சனைனா அப்படியே பார்த்துட்டு சும்மா இருப்போம்னு நினைக்கிறியா? சத்தியமா என்ன இங்க இருந்து பர்மனண்டா நம்ம வீட்டுக்கு கூட்டு போயிருவியா? கூட்டிட்டு போறதுக்காக தான் இசை வந்திருக்கேனா? கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத ஒருத்தர்கிட்ட எப்படி உன் வாழ்க்கையை கொடுத்த? 2 மாசமா நீ எப்படி இருக்கன்னு தெரியாது, என்ன பண்ணிட்டு இருக்கன்னு தெரியாது. ஏன் கையில கடிச்சாலும் அடிச்சு முகரையெல்லாம் பேத்து விட்டாலும் விட்டுருவேன். சரி, கண்ணத்தோட யார் வாழ்க்கையில தான் பிரச்சனை இல்ல யார் வாழ்க்கையில தான் கஷ்டம் இல்ல? வாழ்க்கைனா ஏற்றமா இருக்கும் இறக்கமா இருக்கும். இத பத்தி எல்லாம் இப்போதைக்கு வீட்டுல யாருக்கும் போன் பண்ணி சொல்லாத. அண்ணா, உனக்கு கல்யாணம் நடக்க போகுது. இந்த நேரத்துல எப்படி நீ கல்யாண நேரத்துக்குள்ள இந்தியா போய் ரீச் ஆக முடியும்? எப்படி குறிச்ச நேரத்துல இனியா கழுத்துல தாலி கட்டுவேன்? இதெல்லாம் யோசிக்காம எனக்காக இங்க வந்திருக்கேன். எல்லாம் நான் யோசிச்சு முடிவு எடுத்துட்டு தான் வந்தேன் அம்மு. ரிசப்ஷன் அன்னைக்கு நைட்டு நம்ம ரீச் ஆயிருவோம். அப்படி ஏதாவதுன்னா கூட அடுத்த பிளைட்ல நம்ம போயிடலாம். சரி, இப்படி அழுதுட்டே நிக்காத, நான் தான் வந்துட்டேன்ல. ஐயோ அண்ணே, நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்க தெரியுமா? இந்த ஜெயில இருந்து எனக்கு ரிலீஸ் தான். இனிமே இங்க கைதி மாதிரி இருக்க வேண்டாமா? அப்போ அரசங்கள் அண்ணனை கொன்றுவேன்னு ஆனா நான் சொல்லல. அண்ணன் மூலமா தானே உண்மை தெரிஞ்சு வந்திருக்கான். அந்த ஆள் அண்ணன் கண்ணுல மாட்ட போய் தானே அண்ணன் என்ன தேடி வந்திருக்கு. அப்போ எனக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்தா அரசங்கள் தான் மாட்டிப்பாரு. நான் என் குடும்பத்து கூட மறுபடியும் ஒன்னா இருக்க போறேனா? அப்புறம் அம்மு, சொல்ல மறந்துட்டேன். இனியா கால் பண்ணாள்னா நான் உன் கூட இருக்க மாதிரி எல்லாம் காட்டிக்காத. அப்புறம் உன்னை இங்கிருந்து நான் கூட்டு போறதை பத்தியும் சொல்லாத. அவதான் அவ கல்யாண நேரத்துல நீ அவ கூடவே இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான். சோ கல்யாணம் அன்னைக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸா இருக்கட்டுமே. சரிண்ணே. சரிம்மா, எனக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகணுமே. பசி வேற இப்பதான் தெரியுது. நீ குளிச்சிட்டு வாண்ணே. நீ ட்ரெஸ் எடுத்துட்டு வரலன்னா கூட கபோர்ட்ல உன் ட்ரெஸ் இருக்கு. என்ன? அது நான் இங்க வரும்போது உன் ஞாபகமாவே இருக்கும்ல, அதனால உன் ஷர்ட் 2-3 நான் சுட்டுட்டு வந்துட்டேன். நீ குளிச்சிட்டு வா, நான் ஏதாவது ரெடி பண்ணி வைக்கிறேன். சரி அம்மு. திவ்யா, எந்திரிச்சு இந்த காஃபி மட்டும் குடியா. திவ்யா, நான் நல்லா தாண்டி இருக்கேன். நல்லா இருக்கேன்னு சொல்றேன். ஆனா உன்னால எந்திரிச்சு உட்காரவே முடியல பாரு. ஐயே, காய்ச்சல் தானே. சின்ன குழந்தைங்களுக்கு கூட காய்ச்சல் வரும். காய்ச்சல் வந்ததுக்கெல்லாம் உட்காந்து அழுதுட்டு இருக்கேன். நைட்டே உனக்கு காய்ச்சல் வர மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். அப்பயே பெரியமாட்ட சொல்லிருக்கலாம்ல. நான் கனவா கண்டுட்டு இருக்கேன் எனக்கு காய்ச்சல் கூடும் அப்படின்னு. மித்ரநாத்தா வந்து இன்ஜெக்ஷன் போட்டுட்டு தான் போனாங்க. அண்ணன் தான் பார்க்க வரவே இல்லை. திவ்யா அண்ணன் ஊர்ல இல்ல, கம்பெனி விஷயமா என்னமோ வெளியே போயிருக்கான். சரி, நான் இன்னைக்கு உன் கூடவே இருக்கேன். என் கூட இருக்க போறியா? நீ இனியா கூட போ.
இனியும் அங்க ஒத்தையில எல்லாம் இருப்பான். எனக்கு இங்க பெரியம்மா எல்லாம் இருக்காங்கல்ல, பெரியம்மா இருக்காங்க, பிரியாண்டி இருக்காங்க, எல்லாரும் பார்த்துப்பாங்க. அப்புறம் அத்தா வந்து இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு பிறகு எனக்கு பரவாயில்லன்னு சொல்றேன். ஆனா உன்னால எந்திரிச்சு உட்காரவே முடியல பாரு. வித்யா காய்ச்சல் வந்ததுன்னா டயர்டா தானே இருக்கும். ஆனா இருந்ததுக்கு பரவாயில்ல. பெரியம்மா காலையில இட்லி கொடுத்தாங்க, மதியம் வந்து கஞ்சி கொடுத்தாங்க, பெரியம்மாவே ஊட்டி விட்டாங்க. நான் நல்லா தான் இருக்கேன். நீ இனியா கூட போயிரு. நீ இப்படி எந்திரிக்க முடியாம இருக்கும்போது கஷ்டமா இருக்குடி. நீ இனியா கூட போயிரு. நான் நல்லா தான் இருக்கேன். டேப்லெட்லாம் கொடுத்தாங்கல்லாம், எனக்கு தூக்கமா வருது. சரி நீ தூங்கு, நான் ஒரு 1 hour தாண்டி வரேன். வித்யா, நான் இப்படி படுத்திருக்கேன்னு சொன்னதும் நீ அழுதுட்டு இருக்க. அப்புறம் என் கூட 24 மணி நேரமா சண்டை தானே போடுவேன். வேணும்னு சந்தோஷம் தானே படணும். என் காப்பி மூஞ்சில ஊத்திடுவேன். மூட்டு படிடி. ஒன்னு சொல்லட்டுமா வித்யா, நம்ம 2 பேரும் ஒரு வகையில அன்லக்கினாலும் ஒரு வகையில நான் லக்கி தான். நிறைய இடத்துல நம்ம 2 பேருக்கு அம்மா அப்பா பாசம் அதிகமா தேவைப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் ஒரு அம்மா, எனக்கு எத்தனை அம்மா தெரியுமா? எனக்கு நீ தான் வித்யா மொத அம்மா. சரி நீ படுத்து தூங்க. ஒரு அக்கா தங்கச்சிக்கு அம்மா மாதிரி அமைஞ்சிருச்சுன்னா வேற எந்த கவலையும் இருக்காதுல்ல. நிறைய நேரத்துல அம்மா அப்பாவை நான் மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம் உன் பாசம்தான். எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அப்படியே பெத்தவங்க எப்படி துடிச்சு போயிடுவாங்களோ அப்படி நீ துடிச்சு போயிடுவாலாம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ தூங்கு. நான் இனியா கிட்ட சொல்லிட்டு கொஞ்ச நேரம் தாண்டி உன்னை பார்க்க வரேன். என்னடி அவளுக்கு காய்ச்சல் தானே, அதுக்கு உட்காந்து அழுதுட்டு இருக்க? திவ்யாவை அப்படி பாக்குறதுக்கே மனசு கஷ்டமா இருக்கு இனியா. ஃபீவர் எல்லாம் எல்லாருக்கும் வரது தானடி, வரது தான் இனியா. ஆனா அவ என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னா, நான் அவளுக்கு இன்னொரு அம்மான்னு சொல்றா. ஆனா அம்மாங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு இல்லல்ல. அண்ணன் பாத்துப்பா, பெரியம்மா பாத்துப்பாங்க, பெரியப்பா பாத்துப்பாங்க. நல்லா தானடி பாத்துக்கிறாங்க, நல்லாதான் பாத்துக்கிறீங்க இனியா, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குல்ல இனியா. வேலையும் பணமும் தான் இல்லாமா. எங்க 2 பேருக்கு அம்மா அப்பா பாசம் கிடைக்க வேண்டிய வயசுல பாசம் கிடைக்கவே இல்ல. இப்பெல்லாம் எனக்கு அவங்க 2 பேர் மேலையும் வெறுப்பா தான் இருக்கு. வித்யா அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. உங்களுக்காக தானே அவங்க அங்க கஷ்டப்படுறாங்க. நாங்க கேட்கலையே இனியா. நம்ம கிட்ட இல்லாத பணமா காசா எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறமா எதுக்கு இவ்வளவு? இன்னுங்கிற அளவு அவங்களுக்கு சம்பாதிக்கணும்னு இருக்கா? அன்னை கல்யாணத்துக்கு கூட வர முடியாதுன்னு நேற்றுக்கு என்கிட்ட போன்ல சொல்றாங்க. மனசுல அப்படியே தீயா எரிஞ்சிட்டு இருக்கீங்க. அப்படியா, சரிமான்னு சொல்லிட்டு முடிச்சிட்டேன். அவங்க பெத்த பொண்ணு அங்க உடம்பு சரியில்லாம துடிச்சிட்டு இருக்கா. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கூட அவங்களுக்கு இல்ல. அவளுக்கு முடியலன்னாதான் நான் துடிச்சு போற அளவு கூட அவங்களுக்கு வருத்தம் இருக்காதுல்ல. இப்பெல்லாம் எனக்கு அவங்க மேல வெறுப்பா இருக்கீங்க. அப்படியெல்லாம் சொல்லாதடி. அவங்க ஓ அம்மா அப்பா 1000 இருந்தாலும் ஓ அம்மா அப்பா இல்லன்னு ஆயிருமா? சிச்சுவேஷன் அவங்க வேலைக்காக அங்க இருக்காங்க. அட போவியா, பெரிய மண்ணாங்கட்டி சிச்சுவேஷன். இவ்வளவு காசு பணம் எல்லாம் நாங்க கேட்கலையே. நாங்க அவங்க கிட்ட இருந்து பாசம் மட்டும் தானே எதிர்பார்க்கிறோம். சரி போட்டும். என் தங்கச்சி என்ன அம்மா மாதிரின்னு சொல்றான். அப்ப அவ மனசளவுல அம்மாவை எவ்வளவு மிஸ் பண்றான்னு உனக்கு தெரியல. நானாவது காலேஜ் பிஎஸ்சி முடிச்சிட்டேன். இதுதான் உண்மைன்னு ஏத்துக்கிட்டேனா. ஆனா இனி அவ சின்ன பொண்ணு. அவ ஏஜ் அட்டன் பண்ணும்போது ஊருக்கு வந்ததோட சரி. அதுக்கப்புறம்ல இருந்து ஒவ்வொரு மாதம் அவ கஷ்டப்பட்டது அவங்களுக்கு தெரியுமா? இல்ல என்ன பத்தி தான் அவங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அவங்களுக்கு தேவைங்கிறது எல்லாமே பணம் மட்டும்தான். என்ன மாதிரி தான் இனியா இங்க நிறைய பேரோட பேரண்ட்ஸ் பணம் இருந்தோம் பிள்ளைங்களை தனியா தவிக்க விட்டுட்டு அவங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கை தான் முக்கியம்னு போயிடுறாங்க. சரி போட்டும், என் தங்கச்சிக்கு அம்மாவா நான் இருக்கேன்ல, அது போதும் எனக்கு. சரி விட்ரி. கல்யாணத்துக்கு கூட வர முடியாத ஏதாவது அவசரமான வேலையா இருக்கும். நான் ஏதாவது பேசிடுவேன் இனியா. நீ அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேச எனக்கு கடுப்பு தான் ஆகுது. சரி நீ டைரக்டாவே உங்க கூட எங்களுக்கு இருக்கணும்னு ஆசையா இருக்குன்னு கூப்பிடலாம்ல இங்க. அது எனக்கு தேவையே இல்ல. அவங்களா புரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கணும். அப்புறம் இனியா இதுதான் அவங்க, நான் ஏத்துக்கிட்டேன். எனக்கு புரிஞ்சிச்சு. எங்களுக்கு அம்மாவா அப்பாவா அண்ணன் இருக்கான். திவ்யா என்ன அவளோட அம்மா மாதிரி நினைச்சிட்டு இருக்கா. எனக்கு அம்மாவும் அப்பாவும் என் அண்ணா தான். எனக்கு குடும்பம்னா இந்த குடும்பம் தான் இனியா. ஸ்னோ, இந்த செடியெல்லாம் யார் வச்சது தெரியுமா? ஆடுல. இந்த செடியெல்லாம் நானும் இசையக்காவும் வச்சது தெரியுமா? ஆனா எனக்கு இசையக்காக்க செடியில இருந்து பூ பறிக்கவே பிடிக்காது. அவளுக்கு அந்த கம்பெனி கட்டி மேய்க்கிறதுக்கு நேரம் கரெக்டா இருக்கு. ஆதி இருக்க வீட்டுல நீ இருக்கிறது எனக்கு பிடிக்கல. நீ சந்தோஷமா செடிக்கு தண்ணிய பாய்ச்சிட்டு இருக்க. இருடி, உனக்கு இப்ப நான் வைக்க போற ஆப்பலாம் உன்னை இந்த வீட்டுல உள்ளவங்களே கொண்டு அங்க போடுவாங்க பாரு. நான் ஊத்த போற இந்த எண்ணெய் மேல மட்டும் நீ காலை வை. அப்புறம் நடக்க போறத நான் வேடிக்கை பாக்குறேன். என்ன ஸ்னோ குட்டி அமைதி ஆயிட்ட? இந்த குட்டி பிசாசு வாயை திறக்கிறதுக்குள்ள எண்ணெய் ஊத்திட்டு போயிடலாம். என்னடா அமைதியா நிக்கிற? ஐயோ அனாமிக்கா, இந்த குட்டி பெருச்சாலி ஒன்ன பார்த்துதான் என்னன்னு கேக்குது.
கடகடன் உன் வேலையை முடிச்சிட்டு கிளம்பிடு. என்ன ஸ்னோ? எங்க போறா? யார் எங்க போறா? அங்கதான் யாருமே இல்லையே தங்கம். யார் போனாங்க? சரி, இனிமே இந்த பக்கம் தண்ணி ஊத்த வேண்டாம், அந்த பக்கம் போலாம் வா. அம்மா ஸ்னோ, எனக்கு கால் பயங்கரமா வலிக்குது. கால் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நீ போய் அம்மாவை கூட்டு வாயா. அம்மா காலு. என்னாச்சு? இங்க படுத்து விளையாடிட்டு இருக்க? படுத்து விளையாடுறேனா? என்ன ஸ்னோலி, உங்க சித்தி இங்க படுத்து உருண்டுட்டு இருக்காங்க போல. கீழே விழுந்தியா? வித்யா, கைய கூட மெதுவா எந்திரிங்க. மெல்ல மெல்ல. அம்மா, ஏன்? என்னால ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியல. சரி இரு ஒரு நிமிஷம். கால் என்னமோ ஆயிடுச்சு சார், பயங்கரமா வலிக்குது. சரி ஒண்ணும் இல்ல, ஹாஸ்பிட்டல் போயிடலாம். அம்மம்மா, வலி உயிர் போகுதே. இரு ஒண்ணும் இல்ல. எனக்கு வலி உயிர் போயிட்டு இருக்கு. நீங்க என்னடானா என்னை பார்த்துட்டு நிக்கிறீங்க? இந்நேரத்துக்கு என்ன நடக்க விட்டாலே நான் உள்ள போய் உட்கார்ந்துருப்பேன். இரு நானே தூக்கிட்டு போறேன். என்னை இறக்கி விடுங்க, நானே நடந்து வந்துக்கிறேன். எப்படி இஸ்கி இஸ்கி நடப்பியா? நான் வலிக்குதுன்னு அழுதுட்டு இருக்கேன், உங்களுக்கு விளையாட்டா இருக்கா? ஹாஸ்பிட்டல் போலாம். இரு. யாருக்கு? அவ கீழே விழுந்தா அப்படிதான், தரையில 4 அடி அடிச்சிட்டு தான் வருவா. ஐயோ! இரு ஆம்புலன்ஸுக்கு போன் பண்றேன். கொஞ்சம் பொறுத்துக்க வித்யா, ஆம்புலன்ஸுக்கு போன் பண்றேன். அப்புறம் டாக்டர் பாத்துடலாம். டாக்டரை பார்க்க போறானா? அப்ப நாங்க எல்லாம் இப்ப எதுக்கு இப்படி இவரு வித்யாவை நடுகால தூக்கி வச்சிருக்காரு? டேய், என்னடா? இல்ல எதுக்கு இப்படி அவளை தூக்கி வச்சிருக்க? அவ வேற ஆபுன்னு செத்து போட்டு இருக்கா. அதுவா, அவ கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்துட்டா அது ஓகே, நீ எதுக்கு இப்படி தூக்கி வச்சிருக்க? பார்த்தெல்லாம் நடக்க முடியாம கஷ்டப்பட்டா, அதான் தூக்கிட்டு வந்தேன். சரிடா, தூக்கிட்டு வந்தா ஓகே. சாமி சிலையை கையில எடுத்துட்டு கீழே வைக்க கூடாதுங்கிற மாதிரி அவளை கீழே உட்கார வைக்க கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? நீ ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணு, டாக்டர் பார்க்க போனோம். டாக்டர் பார்க்கவா? ஆமாண்டா, ரொம்ப சீரியஸ், அவளுக்கு நிக்கவே முடியல. டாக்டர் பார்த்தே ஆகணும். ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணு முத. ஒட்டுச்சேன்னு வச்சுக்கா, பல்ல எல்லாம் பேந்துற, கீழே உட்கார வேண்டாம் முத. இவனுங்க போராட்டம் நடத்திட்டு இருக்கானுங்க, எனக்கு கால் வலி உயிர் போகுது. டே ஆம்புலன்ஸ் டாக்டர். டேய், எங்க 2 பேரையும் பார்த்தா உனக்கு முத எப்படி தெரியுது? கீழே உட்கார வேண்டாம். இல்லடா, உட்கார வேண்டாம் முத. இவர் என்ன இப்படி ஆயிட்டாரு? நீ போய் ஒரு சேர் எடுத்துட்டு வா. பாத்து. டே நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணு, டாக்டர் பார்க்கணும்ல. இல்லடா, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? கோமாளி மாதிரி தெரியுதா? டாக்டர் பார்க்கணும், ஆம்புலன்ஸை கூப்பிட்டு அப்பல இருந்தே கத்திட்டு இருக்க. எப்ப சாமி, நீங்க டாக்டர் தான். அந்த ஆள் ஒரு அப்நார்மல்லாம், நீங்க அந்த ஆள் பேசுறதே பிடிச்சிட்டு நிக்கீங்க. எனக்கு கால் வலி உயிர் போகுது. யார பார்த்து அப்நார்மல்னு சொல்ற? அப்புறம் மாங்கா, வீட்ல 2 டாக்டர் வச்சுட்டு டாக்டர் பார்க்க போறேனா? ஓ, உனக்கு அடிப்பட்ட ஷாக்ல அப்படி ஆயிட்டேன் நானும். வித்யா, கால் எந்த இடத்துல வலிக்குதுன்னு மட்டும் சொல்லு. இந்த இடம் தானே? இல்லதான். ஒண்ணும் இல்ல. வலிக்குதாதான்? ஏன் வித்யா, நீ நல்லா படிக்கிற பொண்ணுதான். காலேஜ் டாப்பர் ஆகணுங்கிற ஆசை உனக்கு எப்பல இருந்து வந்துச்சு? அது ஒண்ணும் இல்லதான், சிலர் முன்ன எனக்கு ஜெயிச்சு காமிக்கணும். ஜெயிச்சு காமிச்சு காலேஜ் டாப்பர் ஆகணும். அவ்வளவுதான், முடிஞ்சு. என்னது முடிஞ்சா? அப்போ ஹாஸ்பிட்டல் டாக்டர் எல்லாம் பார்க்க வேண்டாமா? டேய், சாரிடா, நீயும் டாக்டர் தானே, நீ நல்ல டாக்டர்னு ப்ரூஃப் பண்ணிட்டேன். பல்ல கட்டாம போய் வேலை பாருடா. இப்போ பெயின் பரவாயில்லையா? ஆமா. அவ்வளவுதான், இதுக்கு ஆம்புலன்ஸ் டாக்டர், போய் வேலை பாருடா. ஐ, சரியாயிடுச்சு. ஷபா, அத்த சூப்பர், இப்ப வலிக்கவே இல்ல. சந்தோஷம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. சரியாதான். இப்படி பேக் மாதிரி முழிச்சு நிக்காம கிளம்புடா. சரி, என் மேல ஏதோ கோவத்துல இருக்கன்னு நினைக்கிறேன், அப்புறம் பாக்குறேன்.